நண்பர்களே, காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன கதைனா, முடிஞ்ச அளவு காப்ஸும் தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்க போகிறோம். உப்பு நேற்றே கட் பண்ணியாச்சு. 66.75 இப்போ இந்த வெயிட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நாளைக்கு 64 வெயிட்டு கொடுக்கலான்னு ஒரு பிளானை வச்சிருக்கேன். பார்க்கலாம். நீ இந்த மாதிரிலாம் கட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு நினைக்கலனாலும் பரவாயில்ல. நானே சொல்கிறேன், நம்மளோட வெயிட்டாக போடுற ஆள் நிறைய பேர் வந்திருந்தாலும் நான் இவரோட கொஞ்சம் வெயிட்டாக போடணும்னு தான் நினைப்பேன். அவரும் அப்படி தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டில் தான் இருப்போம். அவர் புல்லப்பில் வெயிட் காமிச்சா நான் மசிலப்பில் வெயிட் காட்டுவேன். அவர் ஸ்குவாட்டில் வெயிட் காமிச்சா நான் டிப்ஸில் வெயிட் காட்டுவேன். இந்த மாதிரி எல்லா காம்படிஷனும் ஒரு மாதிரி ஜாலியாக போவோம். ஆனால் இந்த வாட்டி என் ஷோல்டருக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருந்த கேப்பில் அண்ணன் பெங்களூருக்கு பங்கமாக ரெடி ஆகிட்டு இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா, நான் டிப்ஸில் வெயிட் காட்டினா அவர் காட்டுன்னு காட்டுவார் போல. 10க்கு வெயிட் வர குறைச்சிட்டாரு மனுஷன். ரைட்டு, அவர்கிட்ட தோக்குறோன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் முடிஞ்ச அளவு அவருக்கு க்ளோஸாக போனோம். ஏன்னா வெயிட்டை கம்மி பண்ணி பெங்களூருக்கு பங்கமாக ரெடி ஆகி இவ்வளோ க்ளோஸாக தான் என்ன ஜெயிக்க முடியல அப்படின்னு நான் தோத்ததுக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, நம்ம கதைக்கு வரலாம். ஃபைனல் ரெப் வீடியோவை பார்த்துட்டு ஃபார்மெல்லாம் மண்டக்குள்ளே ஏற்றிட்டு இருந்தேன். அப்புறம் லைட்டாக ஒரு கட்டிங் போடலாம்னு தோணுச்சு. அநேகமாக இந்த முடிக்கு காலேஜில் பிடிப்பாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். காலையில் வெறும் 4 முட்டையை சாப்பிடலாம் தான் பிளான். ஆனால் டப்பாவை தரகிறேன், வெறும் 2 முட்டை தான் இருக்குது. சரி, லஞ்சுக்கு சிக்கன் அப்படியே முட்டை எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி வரலான்ட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு ஒர்க் அவுட் சார்ட் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு உப்பு இல்லாத சிக்கன், ஒரு வாழைப்பழம், அவ்வளோதான். அதை சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அண்ணன் நாளைக்கு மேரத்தான் ஓடுறான் போல. செஸ்ட் நம்பரை டக்கெட்லேருந்து வாங்கிடுறா அப்படின்னா போகும்போது அதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன். காப்ஸ் தண்ணியெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுனால ஒரு மாதிரி கிருகிருன்னு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அதனால கிளாஸை முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன். போகிற வழியில் காம்படிஷனுக்கு தேவையான நொறுக்கு தீனிலாம் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வெயிட் கொடுக்கணும். அதனால குளிச்சுட்டு போட வேண்டிய சொக்கா, காம்படிஷனில் போட வேண்டிய சொக்கா எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கிளம்புறதுக்கு வசதியாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பை.